இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன். எப்படி இருக்குது பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல், உங்களை சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பள்ளிப்பாளையம் சிக்கனு செம்ம டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். சிக்கனில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது, ஆனால் பள்ளிப்பாளையம் சிக்கனு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சமைக்கிறோம், ருசிக்கிறோம், வாங்க. இப்போ தேவையான பொருள் பார்க்குறோம், சரிங்களா? நான் சின்ன வெங்காயம் 200 எடுத்துக்கிட்டேன். 1/2 கிலோ தான் சிக்கனு. தேவையான பொருள், சரிங்களா? பட்டை மிளகா இது மாதிரி உடச்சி விதை இல்லாமல் எடுத்து வச்சிங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கிட்டேன், சரிங்களா? நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் நல்லெண்ணெயிலையும் செய்யலாம், இல்லை தேங்காய் செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கடுகு போட்டுக்கிறேன், சரிங்களா? இந்த கடுகு பொரிஞ்சது மிருக்கும். நம்ம நல்லா இந்த கடுகு பொரியிட்டோம், நல்லா பொரிஞ்சு வர்றது. இப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்ம சோம்பு போட்டுக்கிறோம், சரிங்களா? இந்த சோம்பு போட்டுங்க. சோம்பு நல்லா வெடிச்சதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற கருவேப்பிலையை போட்டுக்கிறோம், சரிங்களா? கருவேப்பிலை சேர்த்ததும் இப்போ சின்ன வெங்காயம் 1/2 கிலோவுக்கு 200 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன். சின்ன வெங்காயத்தை சேர்த்துங்க. இந்த சின்ன வெங்காயம் நல்லா பொன் நிறமாக நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் அப்படியே கட் பண்ணிங்க, 2 கட் பண்ணிங்க. அது நல்லா அப்படியே பொன் நிறமாக வரட்டும். இப்போ இந்த வெங்காயத்தை விட நம்ம என்ன செய்கிறோம்னா, தேங்காவை சேர்த்துக்கிறோம். தேங்காய் இந்த மாதிரி நீட்டாக இளங்காயாக இருக்கணும், ரொம்ப முத்தலாக இருக்க வேண்டாம், சரிங்களா? இந்த ஆனியனோட வெங்காயத்தோட சேர்த்துங்க. இந்த தேங்காவும் இந்த வெங்காயத்தோட நல்லா ரோஸ்ட் ஆகணும், சரிங்களா? நிறைய பேர் சிக்கனோட சேர்க்க வேண்டாம், இந்த வெங்காயத்தோட நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுறோம்னா, இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த வெங்காயம் வேகட்டும். இப்போ என்ன செய்கிறோம்னா, மிளகாய் விதை எடுத்த மிளகாவை இதோட நல்லா போட்டு பரட்டி விடுங்க. இதை நல்லா கலர் மாறட்டும், சரிங்களா? போட்டு மிளகாவை போட்டு கருக விட்டுறாதீங்க, சரிங்களா? கருக விடக்கூடாது. இந்த வெங்காயத்தோட நல்லா இந்த மிளகாய் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். நான் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன், 2 கரண்டி சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற முடிய நல்லா பரட்டி விடுங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த இஞ்சி பூண்டு வாசனையெல்லாம் போனதும் சிக்கனை சேர்த்துக்கிறோம், சரிங்களா? இந்த வெங்காயம் கலரை பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரணும். தேங்காயும் அதோட அந்த எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் ஆகணும். அப்போ தான் இந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நம்ம எடுத்து சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்ன செய்கிறோம்னா, இந்த டைம் நம்ம சிக்கனை இதோட சேர்த்துக்கிறோம், சரிங்களா? நல்லா மீடியமான பீஸாக கட் பண்ணி வச்சிங்க. அதில் வர்ற தண்ணியே போதும், அப்படியே விடுங்க. இப்போ இதோட என்ன பண்ணுறோம், கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம், சரிங்களா? கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கிறோம். பார்த்துட்டு கல் உப்பு போட்டுங்க. கொஞ்சம் போல் கல் உப்பு போட்டுக்கிறேன். தேவையான உப்பு நீங்களும் போட்டுங்க, சரிங்களா? போதும், செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம்.
நல்லா பரட்டி விடுங்க. இப்போ நான் கொஞ்சம் போல் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். சரிங்களா? போதும். ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க, மீடியமாக வச்சுங்க. ஏன்னா சிக்கன் அடி பிடிச்சிச்சின்னா நல்லா இருக்காது. எப்படி தண்ணி விட்டு வருது பாருங்கள், இந்த ஆயிலும் தண்ணியும் ஒன்றா சேருது. இப்போ என்ன செய்கிறோம், ஒரு மூடி போட்டு கொஞ்சம் வேக விடுறோம். சரிங்களா? மூடியை போட்டுக்கிறேன், கொஞ்சம் வேகட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எப்படி வருது பார்த்தீங்களா? இதுக்கு தண்ணியே தேவையில்லை. தண்ணி எவ்வளோ விடுது பாருங்க. நல்லா பரட்டி விடுங்க. இந்த மிளகா பூரா நல்லா வெந்து வந்துடும். இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெரி ஈஸியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த மிளகா பூரா நல்லா இந்த சிக்கன்லேயே நல்லா உடஞ்சி கரைஞ்சி வரும். இப்படி இருக்குங்க கலரு. கொஞ்சம் போல் மல்லித்தழை போட்டுங்க. இந்த மல்லித்தழையை சிக்கனோட பரட்டி விடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக விடுறோம். சில கொஞ்சம் போல் தண்ணி தெளித்த மாதிரி ஊற்றிக்கணும். தண்ணியை தெளித்த மாதிரி ஊற்றிக்கிறேன். நல்லா பரட்டி விடுங்க. இந்த தண்ணியில் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும், கொஞ்சம் வேகட்டும். சரிங்களா? ஃப்ரை ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் வேகட்டும். சரிங்களா? நான் எடுத்த மெத்தடே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வெரி சிம்பிளு, ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். நம்ம இறக்க போகிறோம். இந்த டயத்தில் என்ன செய்கிறோம்னா, கொஞ்சம் போல் ஜீரகத்தூள் போட்டு அப்படியே இறக்க வேண்டியதான். அடுப்பை ஆஃப் பண்ணிக்க போகிறோம். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன். எப்படி இருக்கு பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட்டு. வெரி ஈஸியாக செய்யலாம், ஆனால் சிக்கன் டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எக்ஸ்பர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய், உங்கள் சேகர்.